மகரம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஜூலை 2025ல் கிளியராக ஒரு பிளான் பண்ணி பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், ஸோ எப்படி வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம் முடிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா 2025 நான் என்ன சொல்கிறேன், 7 சனி ஓவர் ஆல்ரெடி. நிறைய பேர் பாசிட்டிவாக வந்துட்டீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் உங்கள் மெசேஜ் என் மெயிலை பார்த்து நிறைய பேர் பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக வந்துட்டீங்க. சூப்பர் ஸ்டேட்டஸ், சூப்பர் ரிசல்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். ஸோ மகரம் 2025 ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3ல் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்களே துணை. அதை நோக்கி போயிட்டே இருங்க. குரு 6ல் உங்களுக்கு தேவையான கடன் உதவி, உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி, உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் குரு செஞ்சுட்டே வரார். சுக்கிரன் 5ல் மனசு ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நடக்கும், என்னால் முடியும், நான் மீண்டும் வருவேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த மகரம் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம், ஒரு வலிமையான மனநிலை, ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி. அது வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி, ஒரு லைட் இன் லைஃப், ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ஜூலை உண்டு செய்யும். சுக்கிரன் ஒருத்தர் போதும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சை டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் மகரம் இந்த ஜூலை 2025. அடுத்தது நம்ம பார்க்குறது ராகு கேது 2 and 8ல் பொசிஷன் எடுத்திருக்கு. இது வருமானத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலின்னு வரும்பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். குறிப்பாக அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுத்தோம்னா 8ல் வந்து எக்ஸாக்டாக செவ்வாய் கேது. இந்த கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாமல் தான் நல்லது. கல்யாணம் ஆனவங்களுக்கு மேரேஜ் இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்காது. ஏன்னா 6th ஹவுஸில் குரு, அது பரவாயில்ல. 5ல் சுக்கிரன், ஆசை நிறைய இருக்கும். நம்ம நினச்ச ஆளை கல்யாணம் பண்ணணும், நம்ம விரும்பினாலே கல்யாணம் பண்ணணும், ஆசை அதிகமாக இருக்கும். பட் செவ்வாய் வந்து உங்களுக்கு பொசிஷனில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். செவ்வாய் வந்து நமக்கு வந்து பொசிஷனில் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கேது இந்த கன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் வந்து அவ்வளோ நல்ல கன்ஜெக்ஷன் இல்லை. ஸோ ஒரு கல்யாணம் வந்து அப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் அப்படி நடந்துடும், அப்படி நினச்சா முடிஞ்சிடும், அப்படி வரன் கிடச்சா அப்படின்ற ஸ்டேட்டஸில் இல்லை. ப்ளஸ் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால இந்த மந்த் பர்டிகுலராக ஃபேமிலியில் வந்து அன்வான்ட் ஈட் ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், குறிப்பாக ஆண்கள். ஏன்னா மகரம் இந்த செவ்வாய் 8னா அது வந்து கணவனை குறிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சமயத்தில் அந்த குடும்ப பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது நம்ம வந்து மகரமுக்கு என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரூட்டு கிளியராக இருக்குது. புதன் சூரியனோட கன்ஜெக்ஷன் நல்லா இருக்குது. சனி 3ல் 7 சனி ஓவர். இந்த ஹரியர்ஸ் வச்சுருக்கீங்க, படிப்பில் பின் தங்கிட்டீங்க, சரியாக பண்ணல, சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, ஃபோக்கஸ் இல்லை, கான்சன்ட்ரேஷனில் மறுபடியும் வந்துடுவீங்க, மறுபடியும் மீண்டும் வரீங்கன்னு அர்த்தம். அது ஃபேவராக இருக்குது. ஃபைனான்ஷியலி உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை நிறைந்து இருக்குது. சுக்கிரனுடைய பார்வை வந்து நிறைந்து இருக்குன்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்குது, அது நல்ல பலனை கொடுக்குது, அது நல்லதை செய்யுது, அது முன்னேற்றத்தை அடைய வைக்குதுன்னு அர்த்தம். அது ரொம்ப நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதில் வந்து நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு முயற்சி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 7 சனி ஓவர். நான் US ட்ரை பண்ணேன், நான் வந்து கனடா ட்ரை பண்ணேன், ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணேன், சிங்கப்பூர் ட்ரை பண்ணேன், மலேசியா ட்ரை பண்ணேன், ஒன்றுமே கிளிக் ஆகலை. இந்த முறை இது கிளிக் ஆகிற சான்ஸை, பாசிபிலிட்டிஸை கொடுத்துரும். அதுவும் ஃபேவராக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அதுலேயும் ஒன்றும் குறைகள் இல்லை, ஒரு தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மகரம் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை இருக்கா? பெருசாக ஒன்றும் இல்லை. வெறும் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டு, அதுவும் குறிப்பாக அடி வயிறு பகுதிகளில் ஒரு சிலருக்கு சூடுனால் வரக்கூடிய வலி, அதனால் வரக்கூடிய ஒரு பெயின், அதனால் வரக்கூடிய சில கேஸ்ட்ரோ ரிலேட்டட் இஷ்யூஸு, ஃபுட் அலர்ஜி, இது மாதிரியான சில தொல்லைகளை பண்ணும். குறிப்பாக மகரத்துக்கு அது செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால, அதனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் ட்ரபிள் இல்லை ஹெல்த்தில் பொறுத்த வரைக்கும். ட்ராவல் பண்ணும்போது இல்லை, நம்ம குறிப்பாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஏதாவது பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. அப்புறம் ஷார்ப் நைஃப் ஆர் ஏதாவது இந்த காய்கறி கட் பண்ணி வேறு ஏதாவது சிசர்ஸ் அந்த மாதிரி ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது பயன்படுத்தினால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மகரம் வேறு ஒன்றும் தொந்தரவு இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் மகரம் 7 சனி ஓவர். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ், இஃப் யூ ஆர் ஹெல்தி அண்ட் வெல்தி, உங்களுக்கு நிறைய பிளான் இருக்குது,
உங்களுக்கும் வந்து ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது தொழில் பண்ணணும், ஏதாவது பண்ணி முன்னேறணும் ஒரு ஐடியா இருக்குன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஜூலை 2025 சாதகமான மாதம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன். அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, இப்போ தனுசு ராசியோட வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணும். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்குள்ள ஈடுபாடு, அதுக்குள்ள முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு. எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி சப்போஸ் நீங்கள் வந்து கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு சொல்கிறது தான். அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க. அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் அஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து வீடு மாற்றுறீங்க, வீடு வந்து நீங்கள் வந்து ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்கிறத அது தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.